வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வியந்து போயிடுவீங்க. என்னென்று சவுண்ட் கொண்டு வரேன்னு சொல்லி தெரியல. ஒரு கல்லையோ அது ஒன்றை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மியூசிக் கொண்டு உருவாக்கிடுவேன். சாவி எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு கொண்டும் மியூசிக் உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறார் வந்து. ப்ரோக்ராமுக்கு போய் வந்த அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் பேருக்கு யாழ்ப்பாணப்படியும் டிக்டாக்ல 30 மில்லியன், ஃபேஸ்புக்கில் 15 மில்லியன், யூடியூப்ல 5 மில்லியன். இதுக்குண்டே வாங்கினீங்களா இல்லை வீட்டு நடந்தது? சாதாரண விஷயம் இல்லை இது வந்து. இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து கண்ணை கட்டி தான் செய்தேன். நான் வாழை வந்து மரமறக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறத பார்த்துருக்கேன் வந்து. அதுலேருந்து ஒரு மியூசிக் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு பாக்ஸும் அடுத்து தாண்டி அது ஒரு பெண்ணும் ரப்பர் பெயிண்டை போட்டு வந்து அதை இந்தியாவிலேருந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் கூட்டி போய் பாரு உலக இதை வச்சு ஒரு மியூசிக் உருவாக்கலாம். பார்க்கல. ஆனால் அனிருத் பார்த்துட்டார். அனிருத் பார்த்தாரா? இன்ஸ்டாகிராமில் ரவான் வீடியோ அவர்கிட்ட வீடியோ அடிச்சு போட்டு 30 மில்லியன் வியூஸ் போய் ஆரம்பத்தில் இந்த கிளாஸில் வந்து தண்ணி செட் பண்ணி தட்டுறது. யாழ்ப்பாணத்திலேருந்து அதாவது பருத்துறையிலேருந்து இப்படி ஒரு ஆள் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. தெரியாது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே தேவா. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொளி என்று வந்து சொல்லலாம். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இளைஞர், அதாவது அவங்களோட வித்தியாசமான ஒரு திறமையை வச்சுக்கொண்டு இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே வந்து நான் அப்படி ஒரு திறமையான ஒரு ஆளை வந்து நான் பார்க்கல. வீடியோக்கள்லையோ இல்லை வெளி இடங்களில் பார்த்துருக்க போனால் நான் யாழ்ப்பாணத்திலே வந்து இப்படியான விஷயம் ஒரு ஆள் செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி நான் நிறைய நாளாக வந்து ஒரு வீடியோ டிக்டாக்களில் வந்து பார்த்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு வந்து வந்திருக்கோம். என்ன விஷயம்ன்றதை சொல்லுவேன். நீங்கள் அது என்ன விஷயம்னு சொன்னால், உதாரணத்துக்கு இதில் ஒரு கல்லையோ அது ஒன்றை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மியூசிக் கொண்டு உருவாக்கிடுவேன். உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளார். அதாவது கிடைக்கிற பொருட்களை வச்சு கொண்டு மியூசிக் உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளார். அவர் தான் வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை என்ற இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ கணக்கை பேசிக்கொண்டு நிற்கிறேன். உண்மைக்குமே சொல்ல போனால் அவருக்கான அங்கீகாரம்ன்றது இது வரைக்கும் பெருசாக கிடைக்கலன்னா சொல்லி ஆகணும். அதான். ஸோ அப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்திருக்கோம். உண்மையிலே என்னென்ன திறமை இருக்குன்றது வந்து நேரத்தில் வந்து நிறைய வீடியோ போட்டு கொண்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நம்மளோட சேனல் மூலம் வந்து அவரை வழியில் கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே நீங்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வியந்து போயிடுவீங்க என்று நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அதை போய் பார்க்கலாம். நாங்கள் உண்மைக்குமே வீடியோ போடல அது பொய்யான்ற மாதிரியே எங்களுக்கு தோணும். சொன்னால் அவ்வளோத்துக்கு டியூன் அப்படியே நீட்டாக இருக்கும். உண்மையிலே வந்து அதை இதை வச்சு கொண்டு இப்படி அந்த மியூசிக் கொண்டு வரான்றது வந்து காதை வச்சு தட்டி அந்த ஒவ்வொரு கணக்காக தண்ணியை ஊற்றி அதுக்கேற்ற டியூன் எடுத்து செய்கிறார் வந்து. ஸோ உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் பேசி கொண்டிருந்த அந்த திறமையான ஒரு ஆள் வந்து இவர் தான். சில டைம் இவரை பேச பார்த்தோன்னு வந்து தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகே, இப்போ வந்து அவரை வீட்டை தான் நிற்கிறோம். என்ன விஷயம்ன்றதை நாங்கள் அப்படி வந்து காட்டுறோம். முதல்ல வந்து வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வந்து பிரச்சனை இல்லை. நிறைய தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய நாளாக வந்து நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். எனக்கு தோணும் வந்து அதான் இவன் சொன்ன மாதிரி வந்து இது என்ன பொய்யான விஷயமோ இல்லை இது உண்மையாக தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கேள்வி வந்து மண்டைக்குள்ள வந்து கொண்டு இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த விஷயத்தை பற்றி அங்கே அந்த இடத்துல போய் இந்த கதை என்னுடைய யோசனை. இப்போ வந்து நாங்கள் அந்த கேள்விகளை கேட்டால் வந்து யோசிப்பாங்களோ அது என்னதை பற்றி சொல்ல போகிறாங்களோ தெரியான்னு சொல்லி அதை போய் பார்ப்போம் முதல்ல. அதில் என்ன ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாஸில் இவ்வளோ அடுக்கி வச்சு தண்ணியெல்லாம் வச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதாவது நீங்கள் சம்டைம் சொன்ன மாதிரி வந்து வீடியோ பார்த்துருக்கலாம். இப்படியான விஷயங்கள் வந்து நான் ஆனால் வேறு காணொலி நான் பார்த்தா எனக்கு தெரியா இப்படி ஒரு விஷயம் வந்து இதான் இங்கே இருக்கிற சும்மா நார்மலாக ஒரு மியூசிக் ஒன்று எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் இதில். ஓகே,
இல்லை உண்மையாக வந்து இப்போ அவங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லி. அதாவது இப்படி இந்த கிளாஸில் வந்து தண்ணியை வந்து அளவுக்கு வச்சுக்கணும். அது அவர் தான் செட் பண்ணுறாரு, அந்த அளவுலாம் தெரியாது. வந்து அதை வச்சுக்கொண்டு ஒரு மியூசிக் ஏற்படுத்தி மியூசிக்கை வர வச்சு அதை வந்து வாசிக்கிறார். வந்து இதெல்லாம் எப்படி பழகினான்னு சொல்லி தெரியாது. அதை தாண்டி வந்து அடுத்த இந்த ஒன்று இருக்குது பாருங்க. வந்து இது வந்து மரம் இருக்கிற வாள் இதையும் வச்சுக்கொண்டு, அதாவது கையில் கிடைக்கிற என்னென்ன பொருட்களோ அதை வச்சுக்கொண்டு அது மியூசிக் உருவாக்குற ஒரு திறமை கொண்ட ஆள். வந்து அதுவும் வந்து நம்மளோட ஜாழ்ப்பாணத்தில் பருத்துறைன்ற ஒரு இடத்துல வந்து இருக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் நிறைய நாளாவது பார்த்து கொண்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி தான் நான் வரணும்னு சொல்லி. வேணா நோமலாக அப்படி நாங்கள் இதில் தொட்டால் மியூசிக் வருது இல்லை, இது என்னன்ட்டு இதில் வந்து மியூசிக் கொண்டு வரலாம்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் வந்து நேரத்தில் அங்கே பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து என்னென்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா ஒரு யூனிக்காக இருக்கணும்ன்றக்காண்டி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம்னு ஆரம்பித்தேன். முதல் ஆரம்பத்தில் இந்த கிளாஸில் வந்து தண்ணி செட் பண்ணி தட்டுறது, சரி, அதை வந்து மியூசிக்கில் ஜலதரங்கம்னு சொல்லிடணும். அதை தான் ஆரம்பித்தேன் நான். அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம்னு ரோ பேண்ட் செய்ய வலிக்கிட்டேன். அதுக்கு பிறகு வால். இப்போ எத்தனை வயதில் இதை ஆரம்பிச்சிங்க? அதான் ஒரு வருஷமாக செய்கிறேன். ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன். 1.5 வருஷமா செய்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முந்தைய தெரியாது சம்மந்தமாக. ஒன்றும் தெரியாது, மியூசிக்கும் படிக்கல நான். அதான் இப்போ இதில் வாய்ச்சது. இப்போ அதில் வந்து கீ இருக்குல்ல, சரியாக பாண்டெலாம் வந்து அப்போது இதில் வந்து இப்படி அடித்தா தான் இது வரும்னு சொல்லி இப்படி நீங்கள் வந்து அதை அளவாக ஊற்றி எடுத்து கிளாஸில் அடுக்கி வைக்கிறீங்க. அது என்ன கொஞ்சம் நான் அந்த மியூசிக் படிக்கல, அந்த கீபோர்ட் கொஞ்சம் வாசிக்கிற அந்த நாலேஜ் இருக்குது. சர்ச்சில் வாசிக்கிறேன் கீபோர்ட். அப்போ அது கொஞ்சம் அந்த தெரிஞ்சபடியாக எனக்கு தெரியுது. அந்த ஒரு பாட்டுன்ற ஒரு பிச்சை முதலாவது கண்டுபிடிச்சோம்னால் அந்த பிச்சை வந்து முதலாவது கப்பில் செட் பண்ணணும். அது உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு விளங்கிக் கொள்ளிங்கன்னு தெரியலை. செட் பண்ணினா உடனே அங்கே எனக்கு ஈஸியாக இருக்கும். முதலாவது அந்த கிளாஸ் செட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பாட்டு சவுண்ட் வருதானே, அந்த சவுண்டு கிளாஸ் தண்ணியின் அளவு கூடி குறைக்கிறதால. அப்போ இப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் அளவு பார்த்து தான் ஊற்றி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் அளவு டிஃப்ரெண்ட் ஆனாலும் மாறிடும். ஒரு கொஞ்சம் வெளியில் போனாலும் மாறிடும். சரி, உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் பார்க்குறது வந்து. சரி, இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எது வரைக்கும் செய்து பார்த்துருக்கிறீங்க? வந்து இது சம்மந்தமாக வந்து நீங்கள் இப்போ எங்கேயாவது வழியில் யாராச்சும் உங்களை பார்த்து வந்து என்ன சொல்கிறது, இந்த பெரிய ப்ரோக்ராம்களுக்கு அப்படி இங்கே போயிருக்கிறீங்களா? போயிருக்கேன். இப்போ கிட்டடியில் ஒரு சேனலுக்கு கொண்டு போய் வந்தேன் நான். 1 2 3 ரவுண்ட் மட்டும் போனேன். 3rd ரவுண்ட் மட்டும் போனேன். அங்கே வந்து தட்டி விட்டுருந்தேன், வெளியில் வந்துட்டு. என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்றே தெரியாது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். கடைசியில் எல்லாம் வந்துட்டு. ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தேன்றீங்க? ஃபைனல் மட்டும். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது. எல்லாம் குழம்பிட்டு கிடையாது, அதை வெளியில் வந்துட்டு. ஸோ இப்போ என்னென்னா சம்மந்தமான விளக்கங்களை வந்து பெருசாக கதைக்கியது அதுன்னு. ஏன்டா அது பிரச்சனைகள் கூடன்றதால் வந்து அதை விட்டுட்டோம். வந்து அதை என்னென்னா இங்கேருந்து தமிழாக்கள்ன்றதாலோ அதை தாண்டி வந்து இப்படி ஒரு இடத்துலேருந்து செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து வெளியில் தூக்கி விட மாட்டாங்கல்ல. அதுலேருந்து தான் இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் வந்து சாதனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே போனாலும் பிரச்சனை. ஏன்டா அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதை தாண்டி வந்து முன்னுக்கு வரணுன்றது வந்து பெரிய போராட்டம் இருக்குது. சரி, அதெல்லாம் விடுவோம். நம்ம வந்து இப்போ இதை தாண்டி வந்து வேறு எதை வச்சு கொண்டு நீங்கள் மியூசிக் கொண்டு வருவீங்க? இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்களா அதை சொல்லுவோம். இந்த கிளாஸு, ரோ பேண்டு, இந்த வைன் கிளாஸு, வால், சாவி, நட்டு கலட்ட சாவி, அதில் வேணுமெண்ட வாட்சிக்காரன் கிடக்கு. மற்றது சமைக்கிற பாத்திரங்கள், மரக்கறி செய்து பார்ப்பேன், செய்ய போகிறேன். அது வந்து அந்த புல்லாங்குழல் செய்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிடக்குது, பார்ப்போம். சரி, அப்போ அப்படியான அதோட வந்து என்னென்றால் இப்போ எனக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டரான யூடியூப்புக்காண்டி தான் இதெல்லாம் தொடங்கினேன். கூட வியூஸ் போக எனக்கு வந்து இந்த ரோ பேண்டை வச்சு தான். அப்போ இது ரொம்ப வியூஸ் போகிறபடியாக நான் ரோ பேண்டை தொடர்ச்சியாக போடுவோன்னு இருக்கிறால மற்றது கொஞ்சம் நேரம். ரோ பேண்டை வச்சு கொண்டு என்ன செய்யுது? கிட்டாரா வாசிக்கணும். இப்போ ஓகே, செட் பண்ணி காட்டுவோம். இந்த இருக்க ரப்பர் பேண்டை வச்சு கொண்டு வந்து திரும்ப இன்னொரு மியூசிக் வந்து செய்து காட்டுறோம் பாருங்க. அப்படி ஃபோன் பட்டி, இது ஃபோன் பட்டியாது, அதான் கையில் கிடைக்கிறத மாற்ற வேண்டியா. இதுக்கும் அளவுகள் இருக்குது அப்படி செட் பண்ணுறோம். இல்லை, டோனிங் தான். டோனிங் ஹியரிங் வந்து மட்டும், அது ஹியரிங் இருந்தாலே ஓகே. ஹியரிங் இருந்தால் எல்லாமே ஈஸி தான். ஸ்கூலில் நீங்கள் மியூசிக் பாடங்கள் எடுத்துனீங்களா? லேண்ட்ஸ்கேப்புகள் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் செய்வேன். அவைக்கு அந்த ஐடியாஸ் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு
ஃபோன் வந்து ஒரு பட்டி பின் இப்போ இது மட்டும் அதை தாண்டி ஒரு பென்னும் ரப்பர் பேண்டும் வச்சுருக்கேன். ஓகே ரெடியா? சரியா ஓகே வாசிக்கிறோம் பாரு அந்த பேர். சரி. அது உண்மையாக வந்து இப்படி ஒரு விஷயம் பாருங்க, இதை காட்டணும். அந்த ஒரு அந்த பாக்ஸும், அதாவது ஃபோன் வந்து ஒரு பாக்ஸும் அடுத்து தாண்டி அது ஒரு பென்னும் ரப்பர் பேண்டை போட்டு வந்து அதை மியூசிக் எடுக்கிறன்றது வந்து எப்படி அந்த ஹிட்டர்ல எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் வந்து. ஆனால் இது சம்மந்தமாக தெரியாது. அஜோ நல்லா வரும் போல பாவம் இருக்கேன். விளையாட்டு ஜாமான் இல்லை. அந்த சாப்பிட கொண்டாச்சு அதெல்லாம் வந்து திறமையான ஆகலாம். என்னண்டா உண்மையிலே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் வந்து இப்போ மியூசிக் சம்மந்தமான எதுவுமே வந்து படிக்கலையே அவர் வந்து. இப்போ மியூசிக்கில் ஆர்வமும் இல்லை. ஆனால் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து தொடங்கணும், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி யோசித்து அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த இருந்த ஆர்வத்தை வச்சுக்கொண்டு வீட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு மியூசிக் வந்து கொண்டு வந்துருக்காரு வந்து. ஸோ ஒரு அந்த மற்ற வீடியோ கிளிப்புகள் எல்லாம் இருக்குது வழியில் வாசிச்சதெல்லாம். இப்போ உடனே வந்து செட் பண்ணிடல. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் செட் பண்ணி காட்டியிருக்காரு வந்து. இன்னும் இருக்குது ஒரு லைவில் இப்போ வாசிச்சு காட்டுறது வந்து. ஆனால் ஒரு நேரத்தில் வாசித்த அந்த வீடியோ கிளிப் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதை ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். That's the moral of the story, babe. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆரம்பத்தில் வந்து இதை பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட வீட்டாக்கள் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? வீட்டுக்காரன் என்ன ஏழுவல் முடிஞ்சு அந்த ஃப்ரீயாக இருந்த டைமில் யூடியூப் சேனல் ஆரம்பிப்போண்டு ஐடியா எடுத்தாங்க. நிறைய சேனல் ஆரம்பித்து எல்லாம் படுதோல்வி. அதுவும் புது கண்டென்ட்டில். அது பிறகு அப்படியே போய் கடைசியாக இப்படி உண்டு. எத்தனை சேனல் ஆரம்பிச்சிங்களா? இப்போ 6, 7, 8 கிட்ட வரும். அதுக்கப்புறமா தான் இதில் வந்தீங்களா? அது பிறகு இப்படி உண்டை கண்டுபிடிச்சி சும்மா செய்து வாமன்ட்டு தொடங்கினான். கொஞ்சம் பஞ்சாயத்தான் இருந்தது, தொடங்கினான். இங்கே வந்து நிற்குது. இப்போ இதெல்லாம் உண்மையிலே நிறைய கொமாண்ட் வந்து வரதாம். அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக், நீங்கள் செய்தது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி வரதாம். இப்போ நானும் உங்களுக்கு காட்டிப்பேன் லைவாக இதை வாய்ச்சது வந்து. அப்போ இதை வந்து இப்போ என்ன சொல்ல, இப்போ எங்களுக்கு இதெல்லாம் செட் பண்ணுறதுல இந்த காட்டி வாய்ச்சதால் இப்போ நீங்கள் நம்பக்கூடிய மெருபான் வந்து நானும் இந்த இடத்துல இருக்குன்றதால வந்து நான் உறுதிப்படுத்தலை இது உண்மைன்னு சொல்லி. இதே சொல்லுவாங்க, பொய்ன்னு சொல்லுவாங்களா சில டைமில். அப்போ வந்து இப்படியான கொமாண்ட் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன எனக்கு பெருமையாப்பா, சந்தோஷமா இருக்கு. அந்தளவுக்கு உண்மையாக இருக்குண்டு எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, எனக்கு தெரியும் உண்மை பொய் தான். அப்போ ஓகே. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் தான் இருக்காங்க. சப்போர்ட் பிரச்சனை இல்லை, வருவாங்க. இந்த கொழும்பு ப்ரோக்ராம் போகிறதுக்கெல்லாம் வந்தவங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்காரர் இப்போ சப்போர்ட்டு முதல் கொஞ்சம் குறைவு. முதல்ல இந்த நான் ஆரம்பத்தில் சும்மா எது எடுத்தாலும் ஆரம்பத்தில் ஏதாவது செய்ய வந்து வீட்டுக்காரர் சும்மா என்னடா செய்கிறேன்னு சொல்லி சும்மா பேசினோம் தானே. அப்படி இப்போ எனக்கும் அப்படி தான் நடந்தது. எனக்கு அப்படி நடந்தது. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நல்ல சப்போர்ட். அதான் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போகல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து இதில் வச்சு இப்படி நீங்கள் அந்த பெண்ணாலேயோ இதால் தட்டியே வந்து மியூசிக் கொண்டு வருவீங்களோ, அதை அப்படி தான் நீ முதல்ல செஞ்சு நீங்கள். அது ஆரம்பத்தில் அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் வந்து ஆரம்பத்தில் வந்து டிக்டாக்கில் வந்து. சரி, இப்போ இந்த வாழை வச்சுருக்கீங்களா, இது என்னதுக்கு? இது வந்து வயலின். என்ன புது வித்தியாசமாக இருக்குது. வாய்ச்சி காட்டுறீங்களா? எடுத்துருவோம். ரெடியா? ஐயோ, இதுக்கண்டே வாங்கினீங்களா இல்லை வீட்டு நடந்தது? இதுக்கண்டு வாங்கினேன். முதல் ஆரம்பத்தில் ஒரு சின்ன வாலில் வாஜி கொண்டு இருந்தேன். அது சவுண்டு வந்து கொஞ்சம் இலியான் மாதிரி வந்து. இதுவும் அப்படி தான், இது கொஞ்சம் பெட்டராக சவுண்டு வரும். அப்போ அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் நல்ல ஒரு வாழை வாங்கினேன் ஆன்லைனில் எடுத்தது. இதில் மியூசிக் இதில் மியூசிக் வரும்ன்றது கிட்ட இதான் தெரியும். ஐயோ கட்டாவுலே, இந்த வாழை வச்சு கொண்டு அதில் ஒரு மியூசிக் உருவாக்குறேன் என்னண்டு. இப்போ இது வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? இது என்னது? இது வயலின் போ. வயலின் போக்கு முதல் வந்து நான் வயலின் போ பாவிக்கிற முதல்ல அந்த
கேசட் இருக்குது தானே அந்த கேசட்டை ஈச்சு போட்டு தாடியில் கட்டி போட்டு அதில் வாட்சி கொண்டு அப்புறம் வயலின் போய் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வயலின் போய் நல்ல சவுண்டு வருது அதை விட உண்மையாக அந்த வாழை வந்து வறுமையாக என்ன சொல்கிறேன் மரம் மறக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம் வந்து அதுலேருந்து ஒரு மியூசிக் கொண்டு வரலாம்னு சொல்லி நிரூபிச்சிருக்கீங்களா ஒரு திரும்ப இன்னொரு கதை எழுத்து காட்டுங்க சரி ஓகே சரி ஓகே ஓகே நீங்கள் வாய்ச்சி காட்டுங்க பார்க்குறீங்களா அது நான் இல்லை நீங்கள் வாய்ச்சி காட்டுங்க ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்குரிய பாட்டு எனக்குரிய பாட்டா சரி ஓகே தெரியுமா சரியா சரியா நம்மளோட மியூசிக் சரியா இல்லை உங்களை இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை தானே ஓகே ரெடியா அண்ணா நீங்கள் ப்ளே பண்ணுங்க ட்ராக்கியா சரி ஓகே இது வெறும் ட்ராக் தான் ஓகே விடுதா சரி நீ சரி சரியா சரியா இந்த மியூசிக் வந்து அதாவது வாசிக்க போகிற மியூசிக் வந்து நீங்கள் நிறைய திறமங்களை சேனலில் கேட்டிருப்பீங்க அதில் இருந்தாலும் எடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்க வேண்டிய சொல்லி உங்களுக்கு போடுறோம் அதை வாசிக்க கேட்டு பாருங்க சரியா ஓகே பண்ணியாச்சு வேற லெவலில் இருக்கு. இப்போ இது இல்லாமல் நீங்கள் வேற ஏதாவது இதில் மட்டும் தனியாக வாய்ச்சி காட்டுறீங்களா? ஏன்னா சம்டைம் ஜோசிப்பாங்க வந்து என்ன சொல்லி சொன்னால் இதில் மியூசிக் போகுது இதோ அதை ஒன்று ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருக்கு இதில் இருந்து போகிறது. அப்போ ஜோசிப்பாங்க என்ன சம்டைம் இதை போட்டு சும்மா வாசிக்கிறாங்களோன்னு சொல்லி இப்போ நீங்கள் மியூசிக் இல்லாமல் ஒரு வாய்ச்சி காட்டுறீங்க. ஓகே வேறு பாட்டு வாய்ச்சாலும் பிரச்சனை இல்லை. என்ன பாட்டு? இன்னும் காது வெளியிலிருந்து வர சவுண்டு முக்காலா புடியோடையில அது எல்லாம் மயங்கிட்டீங்க அவரோட காது சவுண்டு. ஸோ உண்மையாக வந்து வித்தியாசமாக இருக்குது. வந்து நான் ஒரு வந்து பார்த்துருக்கேன் தான் சொன்ன மாதிரி வந்து நேரடியாக வந்து பார்க்கக்கூட இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த இதெல்லாம் வச்சு கொண்டு இந்த மியூசிக் உருவாக்குறது வந்து அடுத்து இந்த அந்த இதெல்லாம் வச்சுருக்காரு என்ன சாவி எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு கொண்டும் மியூசிக் உருவாக்குறேன்னு சொல்லி சொல்கிறார் வந்து. சரி வேறு என்ன ஆசை இருக்குது உங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி இதுக்கப்புறமா வந்து அப்படி அதான் இதே கேட்டகரிலாம் போகும் இதோட தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவேன். இப்போ வாழில் வாசிக்கிறீங்க நாளைக்கு வந்து மம்பட்டி அப்படியே இருக்கு. இல்லை சும்மா சவுடாவோடையில் உண்மையாக சொல்கிறேன். அந்த அலை வாங்குறது தானே அலை வாங்க 4-5 அலை வாங்கி எடுத்துன்னு செய்யலாம். என்னென்ன அலை வாங்க தாக்குறது அடித்து தாட்டு ஒரு அலை வாங்குன்ற ஒரு அளவுக்கு என்னென்றால் அடித்து ஒரு அரைவாசிக்கு ராக்கிட்டு அலை வாங்க தட்டினோம்டா ஒரு சுட்டியில் தட்டினோம்டா அது ஒரு சவுண்ட் வரும். அதோட அந்த அளவை குறைச்சி அந்த இறுக்கினால் அதுக்கிட்ட மாதிரி சவுண்ட் வரும். அதுலேயே டோன் பண்ணி எடுக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ போகிற இடங்கள்ல எங்கேயோ தட்டினா வந்து அந்த சவுண்ட் வந்து அதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்களா? கேட்டுக்கொண்டிருப்பேன். இதில் இருந்து ஒரு மியூசிக் வருது அப்படியே அப்படியே எஸ்.ஏ. சூர்யாவோட ஒரு படம் இருக்குது. அந்த ஏதோ ஒரு கொஸ்டின் உடைக்கல வந்து அதில் இந்த சவுண்ட் வரும் அதை வச்சு கொண்டு மியூசிக் இதே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது இல்லையான்னு கத்துற மாதிரி தான் இருந்திருக்கு. ஓ இல்லை இப்படியே ஒரு இதில் விஷயத்தில்
என்ன சொல்ற இந்த மியூசிக் வருமானு கண்டு இதான் தெரியும். உண்மையிலே பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எப்படி வரும் பெருசாக இங்கே செய்கிறேன் இந்தியாவில் இவங்க பெருசாக செய்கிறேன் குறைவு பார்த்து அங்கங்கே பரவி இருக்கிறத எடுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சு கொண்டா செய்கிறேன். செய்கிறீங்க வந்து சரி. இப்போ இப்படி ஒரு இந்த கிளாஸ் அடிக்கிட்டு நீங்கள் உருவாக்குறீங்க தானே. இப்போ இத்தனை கிளாஸ் தான் நடக்கணுமென்று இருக்கோ? பாட்டு கேட்ட மாதிரி செட் பண்ணிடுவோம். இப்போ எத்தனை கிளாஸ் சொல்லி இருக்கோ இல்லை தானே? அப்படி நான் சரிகமா பாடல அப்படிதான் அந்த ஆர்டர் படி தான் இருக்கு. அந்த கீபோர்ட்ல நாங்க எத்தனை கீபோர்ட் ஒரு பாட்டுக்கு எத்தனை கீ யூஸ் பண்ண போறோமோ அதுக்கிட்ட மாதிரி கிளாஸ் எடுத்து டோன் பண்ணி வைக்க சரி அவ்வளோ. இப்போ இந்த தண்ணீர் அளவெல்லாம் ஊற்றி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் செட் பண்ணி எடுக்கிறது? 4 கிளாஸ் என்றால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காணும். 3 நிமிஷம் தேவையில்லை. அந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் வந்து கண்ணை கட்டி தான் செய்தேன். நான் கண்ணை கட்டி ரிஹர்சலில் வந்து செய்து காட்ட அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் வந்து சொன்னார். நான் இந்த நிறைய கிளாஸ்னபடியாக டைம் கொஞ்சம் 6 நிமிஷம் மேலே தாண்டிட்டு நான் சொன்னார் இது வந்து அவ்வளோது சரி வரும். அதை நீ ஆல்ரெடி வந்து டியூன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ப்ரோ ப்ளே பண்ணுண்டு. அதான் இந்த 2வது இதில் ஷோட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இந்த வைன் கிளாஸ் தான் கொண்டு போனோம். ஓகே ஓகே. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். அது நம்மளோட தமிழ் படியன் யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்கிறன்றது வந்து சரி. இப்போ வேறு ஏதாவது செய்து காட்ட போகிறீங்களோ? ஓகே ஓகே. வேறு என்ன இதில் ஏதாவது வேறு பாட்டு வாசிப்பீங்களா? வாசிக்கலாம் என்ன பாட்டும் வாசிக்கலாம். ஆனால் எனக்கு கட்டாயம் வந்து ட்ராக் வேணும். ட்ராக்கை கேட்டு வாசிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வாசிப்பேன். நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த அம்மா மாற்ற அந்த வாய்ச்சது வந்து சூப்பராக இருந்தது. வந்து அது சும்மா நார்மலாக வாய்ச்சி வேணும். ஓகே. இந்த ப்ரோக்ராமில் அது டைட்டானிக் வாட்ச் நான் அது கடவுளே கை போச்சு. அந்த அந்த மை ஹார்ட் வில் கோ ஆன். ஓவா உடஞ்சு அப்படி சரியா வாங்கிட்டாலும் அப்படி அசைக்க கூட தான் அந்த அசைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சவுண்ட் வரும். டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வேறு உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. அந்த கேக்கிகள் வந்து என்னடா புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து இங்கே வந்து நேரில் பார்க்குறது வந்து சரி. இப்போ இந்த இந்த சாவி எல்லாமே இதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. சாவி நட்டு கலர் நட்டு கலர். ஆனால் இதான் எந்த இது பொருளை கொண்டு வந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஒரு மியூசிக் கொண்டு வரீங்களா? அதான் உண்மையிலே வந்து பெரிய விஷயமா இருக்குது. உண்மையிலே இது சம்மந்தமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இந்த மியூசிக் சம்மந்தமான ஆட்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்படியான அந்த இசையை வச்சு கொண்டும் சில பாட்டுகள் உருவாக்கலாம். வேணே அப்படி அவங்கள தடி வேற இல்லை யாராச்சும் என்ன மாதிரி இல்லை. இது வேற வந்து ஒரு தேடி வேற இல்லை. தேடி வந்தது இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கெல்லாம் வந்து எடுத்து போட்டு கடைசியா இந்தியாவில இருந்தா ஏஆர் ரஹ்மான் கூட்டி போய் பாரு உலக இதை வச்சு ஒரு மியூசிக் உருவாக்கலாம். பார்க்கல. ஆனால் அனிருத் பார்த்துட்டார். அனிருத் பார்த்தாரு இன்ஸ்டாகிராமில் ரவான் வீடியோ அவர்கிட்ட வீடியோ அடிச்சு போட்டு 30 மில்லியன் வியூஸ் போய் 3 மில்லியன் லைக்ஸ் வரைக்கும் அதில் வந்து லைக் போட்டிருந்தார். பார்த்தாரு. ஆனால் வந்து என்ன சொல்லுங்க தமிழாலன்னு தெரிஞ்சிருக்கா அவருக்கு. எங்கேயும் ஹிந்திக்காரங்களா இருந்திருக்கீங்க. அப்போ இல்லை எந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து ஹிந்திக்காரன் தமிழாக்கலன்னு இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு போய் வந்த அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் பேருக்கு யாழ்ப்பாணப்படி உண்மையிலேயே அது தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பேன். அந்த மஞ்சள் தூள் ட்ரெண்டிங் எல்லாம் வந்து நான் தான் முடிச்சு விட்டது. இந்த மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூள் அந்த மஞ்சளை போட்டுட்டு உங்களுக்கே தெரியும் என்றால் அதெல்லாம் நான் தான். அவங்க வந்து என்னென்றால் அந்த பாட்டுக்கு மஞ்சளை கொட்டினாங்க. நான் என்ன செய்யணும் என்றால் பாட்டே வாசிப்போம். மஞ்சளை கொட்டி போட்டு கிளாஸில் அடுக்கி வச்சுட்டு போட்டுட்டு 2 அடிச்சு விட்டேன். மில்லியன் டிக்டாக்ல 30 மில்லியன், ஃபேஸ்புக்கில் 15 மில்லியன், யூடியூப்ல 5 மில்லியன், இன்ஸ்டாகிராமில் 20 மில்லியன். நான் தான் ட்ரெண்டை முடிச்சது. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ நான் கிளிப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்களேன். உண்மையிலே வந்து இப்படியான விஷயம் நீங்கள் செஞ்சு கொண்டு போய்க்குள்ளே
சில சில நேரங்களில் வந்து உங்களுக்கு யோசனை வரலாம், என்னடா அவ்வளோ ஆழம் செஞ்சு கொண்டு இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கிடைக்கல இல்லாட்டி அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி அப்படி ஏதாச்சும் யோசனை வந்து ஓ கரெக்டாக வரதானே. சொல்லு, அது சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்கள். இப்போ சும்மா ஆரம்பத்தில் இப்படி போட்டு கொண்டு வந்த அந்த வீடியோ, அது பிறகு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொண்டு வந்தது இந்தியாவில் இருந்து. இப்படி வச்சு ஒரு நீங்கள் நல்லா செய்கிறீங்க, இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவில் இருந்தேன். அப்புறம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொண்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு பெருசாக ரெண்டு ஒன்றும் வரையில. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் நானாக வைக்கல, அவையெல்லாம் வந்து கேட்டேன் இது வந்து செய்யுங்க உண்டு. அதுக்கு தான் போனேன். போய் எல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டெல்லாம் செய்து செகண்ட் ரவுண்டையும் முடித்து தேர்ட் ரவுண்டு போய்க்க தூக்கி விட்டாங்க. நான் வந்து ஃபைனல் மட்டும் செய்கிறதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது, புது ஐடியாஸ் எல்லாம் வந்து அவைகளுக்கும் சொன்னேன் இப்படி செய்ய போகணுன்னு சொல்லி. சரின்னு சொல்லி தான் எல்லாம் கொண்டு போனது. இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் எதுவும் புலவிட்டணும் எனக்கு தெரியாது. ஒன்றுமே சொல்லல உங்கள்கிட்ட? ரீசன் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, சொல்லவும் இல்லை. சொல்லையில் கட்டி விட்டுனா சரி, கவலையோட வழியில் வந்தேன். அதான் நீங்கள் ஏதாவது நினைச்சு போயிருப்பீங்களே இதை நான் நிறைய நான் கட் பண்ணியாப்பா இரவு இதான் அங்கே ஃபைனலுக்கு இப்படி செய்யணும், இப்படி பாட்டுகள் எடுக்கணும், இப்படி டான்ஸ் சும்மா அப்படி ஸ்டெப் எல்லாம் போடணும்னு சொல்லி நிறைய ஐடியா வச்சுருந்தேன். அதில் மேடையில் போயிட்டு தேர்ட் ரவுண்டில் அடுத்த ரவுண்டு போகலான்னு சொன்னால் அப்படி இருக்கும். இப்போ கவலையோட சரி. அப்போ தான் என்ன எப்படி சாதனைகளை நோக்கி போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் மாதிரி வந்து வரதான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதோட நிப்பாட்டாமல் வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளானை பாருங்கள் வந்து. சரி, ஃப்யூச்சரில் என்ன ஐடியா இருக்குது? ஃப்யூச்சரில் வந்து இப்படியே செய்து கொண்டு போவோம், அதுவாக தேடி வரும். இல்லை நான் செய்து கொண்டு போகிறோம், பார்ப்போம். அப்படி இந்த சைட் வந்தால் அப்புறம் அங்கால போனால் இதை வச்சு தான் செய்வோம் மியூசிக். இல்லை கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒன்று நேசிச்சு செஞ்சீங்கன்னா அதுவாக வந்து சில விஷயங்கள் நடக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. இப்படியே செய்ய போகிறதில்ல, இதே செட்டப் தான், கான்செப்ட் தான். புதுசாக ஆக்கி கொண்டிருப்பேன். அதான் கண்டிப்பாக வர இதை தாண்டி வர ஏதாவது பாத்திரங்கள் இருந்தேன் அதை வச்சு கொண்டு செய்யும். சரி, ஓகே. அப்போ இப்போ இதை ஒரு இந்த நட்டு சாவியை வச்சு கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு திக்குன்னு இருக்கு. நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களா அடுத்துன்றது? சாவி ஒன்று தெரியல, வீட்டையும் கொஞ்சம் சாவி கிடந்தது, அதுக்கும் அளவான சாவிகள் எடுக்கணும். அப்படியே சாவி இந்த பாருங்க, இந்த சைஸ்கள் இருக்கா? இதுவும் ரெண்டு சாவியும் ஒரே நம்பர் தானே, எப்படியா பாருங்க, 3 பாருங்க. சரிதானே? 14. ஆனால் 2 ஒன்றுனாலும் சவுண்டு வேறு வரும். பாருங்க, அடிச்சு காட்டுறேன், தட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த சவுண்டு மாறுதில்லை. அது எனக்கு தெரியல, அவங்க சாவி செய்கிறவங்க வடிவா செய்யலை போல, அது எனக்கு தெரியல. அப்போ அதுக்கிட்ட மாதிரி இப்போ கடையில் போய் எல்லாம் சாவி எல்லாத்தையும் வேண்டி அங்கே வச்சு தட்டி பார்த்து அங்கே கடை அந்த வீடியோ இருக்கு வேணும்னா போடுங்க. கடையில் வச்சு தட்டி அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வச்சு கடைக்காரங்கெல்லாம் சொல்லி இப்படி நான் டைம் எடுத்து நான் செய்ய போகிறேன், கடைசியாக சாவி நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி அங்கேயே போய் எடுத்து டோன் பண்ணி கேட்டு தட்டி நிறைய சாவி உனக்கு ஊற்றி விட்டான். அதில் எடுத்து செட் பண்ணி அடித்து போட்டு காசை கொடுத்துட்டு சாவி வாங்கிட்டு வீட்டு வந்தேன். இப்போ இத்தனை சாவி வாங்கிருக்கீங்க? இல்லை, இப்போ 5 தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவை வேற இல்லை. இந்த இதில் வாசிக்கிறேன் நம்புறாங்கல்ல, இதில் வாசிக்கிறேன்னு நம்புவாங்க. அப்போ நான் இப்போ ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பேன். இதில் போட்டிருப்பேன். அப்புறம் அப்படியே சாவி தேவையில்லைன்னு அப்படியே விட்டுட்டுன்னு வாங்க. இது வந்து பார்ப்போம், இது வெளியில் நீ ப்ரோக்ராமில் அதை செய்கிறன்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இதை வச்சு சும்மா வயலின் அதுகள் இப்போலாம் இதில் கொஞ்சம் கொண்டு போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் உண்மையிலே பார்க்கவே இதாக தான் இருக்கு பார்க்குறது. அப்போ நீ ப்ரோக்ராம் கொண்டு போய்க்க இதுகளை எல்லாம் கொண்டு போவோம், அப்போ நம்புவாங்களானே. நேரடியாக கொண்டு வச்சு வாங்கிக்காடு லைவ் ப்ரோக்ராம். அப்படியே ஓகே, சரி, ஓகே. 3 4 1 3 4 இதெல்லாம் என்ன ஐடியாஸா? நிதிர வரும் இல்லையா? நீங்கள் இதை தான் யோசிச்சு கொண்டு இல்லை, அந்த கொஞ்சம் நேரம் தான். இல்லை, கொஞ்சம் படகு 2-1 மணி ஆகும். சும்மா கண்டென்ட்கள் பார்க்குறது, அடுத்தது என்னென்ன சேனல் செய்யலாமட்டு. இப்போ போனது இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு 7-8 சேனல் போனதுண்டு. சில சேனல் ஹேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்த பிறகு அப்படி இதை கண்டினியூ பண்ணால் தானே இப்போ திரும்ப மீட்கிறேன். பழைய சேனல்லேருந்து மீட்கிறேன், திரும்ப எல்லாம் செய்துட்டு இருக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஏதோ ஒரு பாட்டு தானே. சரி, வேறு ஏதாச்சும் மியூசிக் வந்து இல்லை, 2வது வாசிக்கையிலும் 4 சாவி தான் எடுத்து வச்சுக்கிறேன். அது நிறைய சாவி வேணும்.
அதுக்கு சாயணும் எக்ஸ்ட்ராவா கீபோர்டில் நார்மலாக அந்த எழுத்தை பார்த்து பழகிறதுக்கே நான் பட்ட வாழ ஒரு மாதம் மழை இருக்கும் போல் ஐயோ என்னடே இல்லை ஆனால் இதை வச்சு கொண்டு இதை தட்டினா தான் இந்த மியூசிக் வருமன்றது வந்து உண்மையிலே அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தெரியல. பிவர் இதை முடிவு கொண்டு எடுத்து வந்து தானும் வாய்ச்சி பார்க்க போகிறேன் வேண்டிய வாய்ச்சி காட்டா பார்ப்போம். செட் பண்ண நல்லா கேட்குது. என்னடா சவுண்டே ஆள் இல்லை வராது சவுண்ட் டேய் உடைச்சு விட்டாரு அப்படி அவ்வளோதான். இப்படி மடக்கி கொஞ்சம் அதில் மேலே கொஞ்சம் பெண்ட் பண்ணுவோம் உள்ளுக்கால இந்த கேர்வ் மாதிரி எஸ் மாதிரி. ரைட் 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 ஓகே ஓகே அவ்வளோதான். பேரு சரி நீங்கள் எப்படிங்க நான் அழுகிறேன். ஓகே திரும்பி இருக்கிறீங்களோ இப்படிங்க அப்படி பிடிங்க சவுண்ட் பெறுது இல்லை உண்மையாக சாதாரண விஷயம் இல்லை இது வந்து. அது நான் தான் பிடிக்கணும் அது சும்மா வட்டி விட்டுருவோம் கீழே அறுத்து விட்டுருந்தாலும் வாழ்க்கையில் அவன் இருப்போ இதே கொஞ்சம் போகிறேன் நான் பாய்ச்சி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அதான் பயமாக இருக்கிற இப்போ தானே உனக்கு வரவே கொஞ்சம் கொஞ்சம் சரி பிடிங்க நீங்கள் பிடிங்களா நான் எடுத்துக்கிறேன் பிடிங்க விட்டுறாங்க ஏன்னா மோத்தில் அடிச்சு மேல் கையை விடுங்க மேலே கீழே விடுங்க கீழே பிடிக்கும் மாற்றி பிடிங்க. அது என்ன உண்மை சாதாரண விஷயம் இல்லைன்னா இது பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் வரப்போவார் வரவே இல்லை அப்படி இல்லை ஒரு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு எங்க வளைக்கிறீங்க இதுல இருந்து இப்படியா இதுல கொஞ்சம் பிடிச்சு இது முன்பக்கம் பிடிக்கணும் அந்த பாக்கத்துல வளைஞ்சிருக்கணும் அந்த முன்னுக்கு கொஞ்சம் இப்படி பிடிக்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்பனே கொஞ்சம் ரைட் ரைட் அது எடுத்தோன்னே வேற அது கொஞ்சம் பல வந்துடும். ஐயோ அது வருதே இல்லை கஷ்டம் உண்மையிலே வந்து போக போதான் வரும். டேய் கவனம் நீ வீடியோ முடியாது கிடையாது பழகிப்ப களை காட்டணும் அது வாழைக்களை விட்டு அறுத்து விட்டுறாது இது பிச்சு விட்றாடா கடைசி வரைக்கும். ஓகே இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் யூடியூப்பில் வந்து 100K அதாவது வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டி நான் வந்து யூடியூப்பால் கொடுக்குற ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். இது வந்து யூடியூப் செய்கிற எல்லாருக்கும் இப்போ நாங்களும் தான் செய்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு கனவாக இருக்கிறது வந்து இதுதான் சில்வர் ப்ளே பட்டன் ஓடி ஓடி கண்டுபிடிச்சது. அப்போது வந்து இது எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காரு வந்து அதுக்கு முதல்ல நிறைய யூடியூப்லாம் திறந்து அதில் நிறைய பிரச்சனை வந்து ஹெக் ஆகி அப்படிலாம் போய் அதுக்கப்புறமா வந்து இதுகளை பழகி வந்து இது இந்த மியூசிக் சம்மந்தமாக போட்டு வந்து அவர் கைக்கு இப்போ வந்து இது கிடைச்சிருக்கு உண்மையிலே வந்து. ஸோ இது வந்து இப்போ சாதாரணமாக சொல்லக்கூடாது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி வந்து இன்னும் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல மீண்டும் மிஸ் பண்ணுறேன்னு வந்து சரியான உண்மையிலே வந்து அதாவது நம்மளோட படியன் இங்கேருந்து போனான்னு சொல்லி சொன்னால் நமக்கு தானே சந்தோஷம். அதான் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து இவர் வாசித்து போடைகளையும் வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க வெளி இடத்துல இருந்து அதாவது அதை சொன்ன மாதிரி ஹிந்திக்காரர்கள் வாசிக்கிறாங்க இல்லைன்னா சிங்கள படியன் ஒருத்தன் வாசிக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா தமிழ் படியங்களுக்கு வந்து இப்படி செய்வாங்கன்ற அந்த இது யோசனை வந்து வர்றது இல்லை. அப்போ உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் எல்லாம் இருக்கிறீங்க நம்மளாக்கள் வந்து இப்படியாங்கள் படியங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தோன்னே நிறைய நாள் தான் உண்மையிலே வரணும் யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல. இப்போ இன்றைக்கு வந்தாச்சு பார்த்ததில் உண்மையிலே வந்து இப்போ எங்களுக்கு வந்து இதை பார்க்கல புதுசாக தானே இருக்கும். நார்மலாக வந்து கீபோர்டு அதான் இப்போ நார்மலாக இப்போ இதில் என்னென்ன சவுண்ட் கொண்டு வரேன்னு சொல்லி தெரியல. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இது இந்த வாய்ச்சி இந்த மியூசிக் எல்லாம் வந்து இப்போ இதில் வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம் குயிக்காக ஒரு பாட்டை வச்சு. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு பாட்டை வாட்சி காட்டுறீங்களா? காட்டுறேன். ஏதோ ஒரு பாட்டு சரி ஓகே. உண்மையாக வந்து ஒரு வாசித்த அந்த மற்ற மியூசிக்கெல்லாம் வந்து நாங்கள் அதை அட் பண்ணிருப்போம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எங்களால் அவரால் இப்போ குயிக்காக என்ன செய்ய முடியும் ஏன்னா நாங்களும் வந்து வாரத்துக்கு லேட் ஆகிட்டு வந்து சரி 4 மணி அது ஒரு மாதிரி திடீர்னு நாங்கள் வந்து வெளிக்கிடணுன்றதை வந்து மற்ற இதெல்லாம் வந்து செட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதுக்கே வந்து அந்த அளவு பார்த்து தண்ணி ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு டைம் பண்ணுவேன். ஆனால் உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த இதுகளை வச்சுக்கொண்டு மியூசிக் உருவாக்குறன்றது வேறு
லெவல். அடுத்து நீங்கள் போவீங்க இப்படி ரைவ் பண்ணி கொண்டு இருந்தால். ஆனால் என்னென்னா உண்மையாக முக்கியமான ஒரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து அதாவது பரிந்துரையிலேருந்து இப்படி ஒரு ஆள் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. உங்களோட ஃபேஸ் கிட்ட தெரியாது, அது வந்து வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து அதை செய்கிறது எல்லாம் இப்படியான வீடியோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பக்கம் டிக்டாக்ல வந்து அதிகமாக வர்ற வீடியோ தான் வந்திருக்கு. வந்து இப்போ கூட சொன்னால் வந்து கொஞ்ச நாள் முந்தி வந்து அந்த மஞ்சளை இப்படி கொட்டிட்டு ஒரு ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு வந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அவர் டிக்டாக் எல்லாம் வந்து 30 மில்லியன் வியூஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. ஸோ இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நகர்த்துறதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் வந்து தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு ஆனால் வந்து இது சம்மந்தமாக ஏதாச்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி யாராச்சும் ஜோதிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி இது சம்மந்தமாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீட்டுக்குள்ளே தான் நான் வீடியோ போடுறது. இப்போ ப்ரோக்ராமுக்கு போய் வந்த பிறகு கொஞ்சம் வந்து நான் வெளியில் இந்த ஈவெண்ட்டுகள் கொஞ்சம் செய்யலாம் வந்துருக்கிறேன். அது உண்மையில நல்ல வித்தியாசமாக இருக்குன்னு தானே. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்யலைன்னா உங்களை லைவ்ல கூப்பிட்டு வச்சு செய்யலாமே உண்மையில வந்து அது அதுக்கு ரெடி தானே. கண்டிப்பாக. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து அந்த இடத்துல இப்படியான இது மட்டும் இல்லை, அதை ஆட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமாக எல்லாமே வந்து செய்து காட்டுவார். அதையும் தாண்டி வந்து உங்களோட ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதையும் ஒரு சொல்லி விடுங்க. நாங்கள் அதை டிஸ்பிளேலையும் ஆட் பண்ணி விடுவோம். என் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் வந்து கீழே போட்டு விடுங்க. நிறைய இந்த சேனல் நேம் வந்து ரியோ மியூசிக், RIO MUSIQ சிக்கு பதிலாக கியூ போட்டால் சரி சர்ச் பண்ணால் வர ரியோ மியூசிக்னு சொல்லி இவர் அந்த ஃபேஸ்புக் ஐடி அதை தாண்டி வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மூலம் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கள்டா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவைன்னு சொல்லி அதாவது லைவாக வந்து செய்கிற அந்த ப்ரோக்ராமில் வந்து அவர் வாசிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலோ இல்லை நம்மளோட படியங்களுக்கு ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி ஜோதிச்சாலோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஒரு ஐடி எல்லாம் வந்து நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி இன்னும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காரு, அதையும் போய் நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் அடுத்த இடம் நாங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் சந்திக்கக்குள்ளே அடுத்த இடத்துக்கு மேலே இருக்கோம். நீங்கள் வந்து நம்புகிறோம் கண்டிப்பாக வந்து சந்தோஷம் சந்திச்சு.